Welcome to Gomathi's kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா மாங்காயை வச்சு ரசம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இந்த சீசனுக்கு இந்த ரசம் செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல சாப்பிடுற மாதிரி இருக்கும். புளியே இதுக்கு தேவைப்படாது நமக்கு. Gomathi vlog channelல பாத்தீங்க அப்படினா afternoon lunch routine வீடியோ இப்போதான் போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் பாத்தீங்கன்னா கீழ description boxலயும் மேல ஐகார்ட்லயும் ஆட் பண்ணிருக்கேன். விருப்பப்பட்ட செக் பண்ணி பாத்துக்கோங்க. Gomathi's kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம press பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ இந்த ரசம் செய்யறதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம துவரம் பருப்பு யூஸ் பண்ண போறது கிடையாது. பாசி பருப்பு வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து நல்லா கலம்பி தண்ணி ஊத்திருங்க. அதுக்கு அப்புறமா குக்கர்ல போட்டுட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கறேன். இப்போ இந்த ரசத்துக்குன்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் நல்ல புளிப்பா இருக்கிற நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாங்காவை எடுத்துக்கோங்க. அந்த குழகுழப்பா இருக்கிற மாம்பழம் இல்ல மாங்காய் அந்த மாதிரிலாம் எடுத்தீங்கன்னா டேஸ்டா இருக்காது. ஃப்ரெஷ்ஷா இருக்க மாங்காவை நல்லா தோலை சீவி இதை வந்து 2 கன்னத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொட்டையை நம்ம வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கன்னத்தில் தோலை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து ப்ரெஷர் வச்சு குக்கரில் ஒரு மிதமான தீயில 4 விசில் விடுங்க. மாங்காய் அதே மாதிரி அந்த பருப்பு எல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நீங்கள் வந்து மத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா மத்தில் கடைஞ்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பீட்டரை வச்சு அந்த மாங்காய் பருப்பு எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ரசம் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரே ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் போல் உளுத்தம் பருப்பு, ஒரு 10லேருந்து 15 வெந்தயம் அதிகம் சேர்த்துறாதீங்க, கசப்பு தன்மையாயிடும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவக்கட்டும். இப்போ இது கூடயே ஒரே ஒரு வரமிளகாவை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்து அதையும் செவக்க விட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலைகளையும் போட்டுட்டு பொரிய விட்டுறலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சு செவந்து வந்ததுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி. இந்த ரசத்துக்கு பூண்டு சேர்க்க மாட்டாங்க. இஞ்சி தட்டியோ இல்லை பொடியோ கட் பண்ணியோ சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்கிறேன். கட்டி பெருங்காயம் நீங்கள் வந்து கடுகு போட்டப்பே போட்டு பொரிய விட்டுருங்க. இஞ்சியை கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா இந்த சைஸில் உள்ள தக்காளி ஒன்றே எடுத்து அதை வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ரசத்துக்கு தக்காளி ரொம்ப சின்னதாக போட்டிங்கன்னா அந்த மாங்காய் ரசத்தோட அந்த மஞ்சள் கலர் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி தக்காளி ரொம்ப குழையக்கூடாது. ஒரு பாதி அளவு வெந்தால் போதும். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் கல் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இந்த சமயத்தில் ஒரு டீஸ்பூன் போல் மிளகும் 1/2 டீஸ்பூன் போல் சீரகத்தையும் எடுத்து 1 பாதியமாக உரலில் இடித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு சீரகத்தை சேர்த்துக்கோங்க. இதில் ரசப்பொடி எதுவுமே தேவைப்படாது. இதுதான் அதோட ஃப்ளேவரு. இது எல்லாம் கலந்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. மிக்ஸ் பண்ணது உடனேயே இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற பருப்பு மாங்காய் அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு இது போட்டோன்னே நல்லா திக்காயிரும். அதனால் இன்னொரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுருங்க. இந்த சமயத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இதோடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் போட்டு இந்த ரசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் தளன்னு கொதிக்கக்கூடாது. நார்மல் ரசம் மாதிரி நுர கட்டி வரப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரசத்துக்கு 1 டீஸ்பூன் போல் வெல்லம் பொடி சேர்த்துக்கோங்க. அதாவது சின்ன பீஸ் வெல்லம் கட்டாயம் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம மாங்காயோட புளிப்பு வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்ட ஆரம்பிச்சிடும். இல்லாட்டி இந்த அளவுக்கு நுர கட்டி வந்தோன்னா ஆஃப் பண்ணியாச்சு. உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பரான மாங்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி அளவுகளோட இந்த மாங்காய் ரசத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.